தமிழகத்தினுடைய இலக்கியத்தையும் இதிகாசங்களையும் புரட்டி பார்த்தால் மக்களுடைய சிந்தனைக்கு எதிர்மறையான கருத்துக்கும் இருவிதமான கருத்துக்களுக்கும் இலக்கியங்களும் இதிகாசங்களும் இன்றைக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. குருஷேத்திர போர் முடிந்து விட்டது. பீஷ்மர் மரணத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கின்றான். அர்ஜுனன் தொடுத்த அம்புகளை படுக்கையாக்கி அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்திருக்கின்றார். பீஷ்மரை பார்ப்பதற்காக பாண்டவ புதல்வர்கள் வருகின்றார்கள். அவர்களோடு திரௌபதியும் வருகின்றாள். பீஷ்மர் அன்பை சொல்கின்றான், அறத்தை சொல்கின்றான், தர்மத்தை சொல்லுகின்றான், நீதியை எடுத்துரைக்கின்றான். இதையெல்லாம் சிறிது நேரம் கேட்டுக்கொண்டிருந்த திரௌபதி வாய்விட்டு சிரித்து விடுகின்றாள். உயிர் போகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய பீஷ்மர், திரௌபதி நீ ஏன் சிரிக்கின்றாய் என்று கேட்கின்றாள். வேறொன்றுமில்லை, அன்றைக்கு துரியோதனுடைய சபையிலே துச்சாதனன் என்னுடைய துகிலை உருகின்ற போது அந்த சபையிலே நீங்கள் இருந்தீர்களே, அன்றைக்கு வராத அன்பும் அறனும் நீதியும் தர்மமும் போதனைகளும் இப்போது உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று. திரௌபதி உன்னுடைய கேள்வியிலே நியாயம் இருக்கின்றது. அன்றைக்கு துரியோதனன் அற்புதமான விருந்தை எனக்கு கொடுத்தான். அந்த விருந்து அற்புதமாக இருந்தது. அந்த விருந்தை நான் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் அந்த விருந்தை கொடுத்த துரியோதன் துஷ்டன். அந்த துஷ்டன் கொடுத்த விருந்தை நான் சாப்பிட்டதால் என்னுடைய உடம்பில் அசுத்த ரத்தம் ஓடிவிட்டது. அந்த அசுத்த ரத்தம் ஓடியதால் என்னுடைய மூளை வேலை செய்யவில்லை. இன்றைக்கு அர்ஜுனன் தொடுத்த அம்புகளில் அந்த அசுத்த ரத்தம் அத்தனையும் போய்விட்டது. இப்போது தான் என்னுடைய மூளை வேலை செய்கிறது என்று சொல்லி ஒரு மிக அற்புதமான ஒரு செய்தியை பீஷ்மர் கூறுகின்றார். ஒரு மனிதன் உனக்கு விருந்து கொடுக்கின்றான் என்று சொன்னால் அந்த விருந்து அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி நீ சாப்பிட்டு விடாதே. அந்த விருந்தை கொடுக்கக்கூடியவன் நல்லவனாக இருந்தால் மட்டும் சாப்பிடு. விருந்தை கொடுக்கக்கூடியவன் மோசமான விருந்தை கொடுத்தாலும் அவன் நல்லவன் என்று சொன்னால் அந்த விருந்தை நீ சாப்பிடு. ஒரு மிகச்சிறப்பான ஒரு உயர்ந்த விருந்தை ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றான். ஆனால் அவன் மோசமானவன் என்று சொன்னால் அந்த விருந்தை நீ சாப்பிடாதே என்ற மிக ஒரு அற்புதமான செய்தியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பாரதம் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றது. இதற்கு அடுத்த கட்ட நகர்வாக சிந்தனையாளருடைய எதிர்மறை கருத்துக்கான ஒரு இடமும் இருக்கின்றது. துரியோதனுடைய சபையிலே துச்சாதனன் திரௌபதியினுடைய துயிலை உரிகின்ற போது அவள் கண்ணா கண்ணா என்று கதறுகின்றாள். அந்த கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், அவளுக்கு துயிலை கொடுத்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் நம்முடைய அன்பு சகோதரி கீதாஞ்சலியுடைய துப்பட்டாக்களும் புஷ்பாஞ்சலியுடைய துப்பட்டாக்களும் சென்னை பேருந்து நிலையத்திலும் மதுரை விமான நிலையத்திலும் உருவப்படுகின்றது. அவளும் கண்ணா கண்ணா என்று கதறுகின்றாள். அந்த கண்ணன் வர மறுக்கின்றான். அன்றைக்கு கண்ணனை வரச் சொன்னது யார்? இன்றைக்கு கண்ணனை வர வேண்டாம் என்று சொன்னது யார்? அவள் செய்த புண்ணியம்தான் என்ன, அவள் செய்த பாவம்தான் என்ன என்று எதிர்மறையான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கேட்கக்கூடிய அளவுக்கு பகுத்தறிவாளர்களுடைய சிந்தனைக்கு ஒரு இடம் இருக்கின்றது. இதில் இலக்கியங்கள் எதை சொல்கின்றதோ சமூகத்துக்கு தேவையான செய்திகளும் எதிர்மறையான செய்திகளும் இரண்டும் புனைந்தே கிடக்கின்றது. இந்த சமூகம் எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்.